விவசாயிகள் சந்திப்பை எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். அதுல ஒரு விவசாயி கேட்கிறார், நீங்க முதலமைச்சரா இருந்தப்ப, அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தப்ப நான் எங்க அமைப்பின் சார்பா ஒரு கோரிக்கை மனு உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன். அந்த கோரிக்கை மனுல நீங்க ஏன் மேட்டூர் வரைக்கும் வர வேண்டிய நீரை கொண்டு வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஆகச்சிறந்த பதில் என்னன்னா, மோடி அரசாங்கம் அதை நிராகரிச்சிருச்சு அப்படின்னார். கோரிக்கை என்பது ஏன் மேட்டுப்பாளையம் தண்ணி கொண்டு வரல, மக்கள் பிரச்சனை, அதை நான் நிறைவேற்றல, அதை நிறைவேற்ற விடாம நிராகரித்தது பாஜக. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இப்ப திரும்ப மேட்டூருக்கு தண்ணி கொண்டு வர போறாங்க. இந்த கதை எப்படி இருக்கு பாருங்க. அதுல ஐயா அருணன் ஒரு விஷயத்த ஷார்ப்பா தொட்டாங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிறதுனால சொல்றேன். விவசாயிகள் குறித்தான பிரச்சனைக்கு இவர் கேட்டாரு, நம்ம சகோதரர் காப்பீடு திட்டம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னாரு. அவர் எல்லாத்தையும் ஆவணமா கொடுத்தா தான் நம்புவாரு. இப்ப தமிழ்நாடு அரசின் சார்பா 30/6/2025 காப்பீடு சம்பந்தமான கிட்டத்தட்ட எல்லா விவசாயிகளுக்கும் எந்தெந்த பருவத்தில் எவ்வளவு போகணுங்கிறது முதற்கொண்டு இந்த காப்பீட்டு திட்டத்துக்கு அக்னீஸ்வரனுக்கு பக்கத்துல இருக்கு, அதாவது எடப்பாடியை ஆதரிக்கிற அக்னீஸ்வரனுக்கு பக்கத்துல இருக்கிற மோடியை ஆதரிக்கிற கருணேஷ்டையாவது கேட்டு சொல்லுங்க, எப்ப பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான நிதியை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்குவார்கள் என்று. இன்னொரு விஷயம் கேட்டாரு, நீங்க 40 MP வச்சிருந்தா 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க. சரி சார், நாங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கோம். ஜனநாயக மாண்பின்படி கேட்டுத்தான் போராட்டம் தான் நடத்த முடியும். நாடாளுமன்றத்தினுடைய எல்லா அவை குறிப்புகளிலும் எங்களுடைய போராட்டம் இது குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவசாயிகளுடைய நிதியாக இருக்கட்டும், தேசிய குழந்தைகளுடைய வளர்ச்சி நிதியாக இருக்கட்டும், அதை போலவே கல்விக்காக வரக்கூடிய சர்வசிக்ஷன் அபியானுடைய நிதியா இருக்கட்டும், ஐயா TR பாலு தொடங்கி, அக்கா கனிமொழி தொடங்கி, அண்ணன் ராசா தொடங்கி, மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா வரைக்கும் 4 பேரும் தனிநபராகவே மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். இது அக்னீஸ்வரனுக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் இவர்களை எல்லாத்தையும் கடந்து ஒரு விஷயம் சொல்றேன். 3 கொடுங்கோன்மையான வேளாண் சட்டத்தை ஆதரித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. அதை கொண்டு வந்தது யார்? கருணேஷ் அவர்கள் ஆதரிக்கிற மோடி சர்க்கார். இந்த மோடி சர்க்கார் கொண்டு வந்த அந்த 3 வேளாண் சட்டத்தை மனசாட்சியை கலட்டி வைத்துவிட்டு பொது வெளியில் இது நல்ல சட்டம் என்று பட்டயம் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அடிப்படை ஆதார விலையை இன்றைக்கு வரைக்கும் இந்தியா முழுவதும் நடைபெறாமல் இருந்து உச்சநீதிமன்றம் போய் அதை தூக்கி குப்பையில போட்டுச்சு. அதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறப்ப அப்போதைய தலைவர் அண்ணாமலை சொன்னார், ஒரு புள்ளி கமா கூட நாங்க மாத்த மாட்டோம் சொன்னாங்களா? மக்கள் விரோத போக்கை நீங்கள் செய்ததால் தான் தமிழ்நாட்டில் கிழிச்சு தூக்கி போட்டாங்க உங்க 2 பேரையும். இடையில ஒரு நாடகம் நடத்தினீங்க. அவர் சொன்னார், இன்னைக்கு நான் அதுக்கெல்லாம் போலங்க. எடப்பாடி சொன்னார்ல, நாங்க இலவச மின்சாரம், மும்முனை மின்சாரம் எல்லாம் பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க எப்ப இலவச மின்சாரம் கொடுத்தீங்க? நான் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து எடுக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சியிலிருந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் கொடுக்கப்பட்ட இலவச மின் இணைப்புகள் எத்தனை சார்? மின்சார கட்டண உயர்வு சார், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். புள்ளிவரம் சொல்லுங்க. ஜெயலலிதாவின் ஆட்சியிலிருந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நான் மாண்புமிகுன்னு தான் சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொடுக்கப்பட்ட மின்சாரங்களுடைய எண்ணிக்கை, இலவச விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட இலவச மின்சாரத்தினுடைய எண்ணிக்கை, கட்டணத்தின் மேல கேள்வி கேட்கிறேன். அடுத்துக்கு வரேன். விவசாயிகளுக்கு மின்சார கட்டணம் இல்லையே, விவசாயிகளுக்கு மின்சார கட்டணம் இல்லையேங்க. அந்த திட்டத்தை முதல் அறிமுகப்படுத்தினது திமுக தானே. 2 பேஸ், முதல் பேஸ், 1 பேஸ், 2 பேஸ், 3 பேஸ் கொடுத்த திமுக தானே. இந்த 4 ஆண்டு ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் 2 லட்சம் இணைப்பு, இலவச இணைப்பு கொடுத்திருக்கோம். புள்ளிவரம் இருக்கு. கருணேஷ் சொன்னாரு, எல்லா திட்டங்களிலும் தோற்று விட்டீர்கள், உங்கள் ஆட்சி தோற்று விட்டது, உங்களுக்கு பயம் வந்து விட்டது. இந்தியாவினுடைய தொழில் முதலீட்டில் முதலிடம். இதை நாங்கள் சொல்லவில்லை, மோடி சர்க்கார் சொல்லுகிறது, நிதி ஆயோக் சொல்லுகிறது. இந்தியாவினுடைய தொழில் ஊக்குவிப்பில் அதிமுக ஆட்சியில் 14வது இடத்தில் இருந்தது, இப்போது 2வது இடம். முதலிடம் மகாராஷ்டிரா, 2வது இடம் தமிழ்நாடு. தனிநபர் வருமானத்தில் இந்தியாவே கீழே போய்கிட்டு இருக்கு, டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்திய சராசரியை காட்டிலும் 3% உயர்வாக தனிநபர் வருமானத்தை உயர்த்தி காட்டி இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை, மோடி சர்க்காரை ஆதரிக்கிற நிதி ஆயோக் சொல்லுகிறது. தனிநபர் வருமானம், வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புல இன்னைக்கு இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கும், 2வது இடத்துல இருக்கும். அதை போலவே தொழில் முதலீடு 74% ரியலைசேஷன் ஆயிருக்குங்க. 4 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால சென்டர் பேஜ் ஆர்டிகல் வந்துச்சு, அதை மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். 74% ரியலைசேஷன் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னாரு, மின்சார கட்டணத்தை ஏன் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை அறிவிக்கவில்லை, மின்சார கட்டணத்தை ஏன் உயர்த்துகிறீர்கள், உங்களை யார் கையை பிடித்து இழுக்கிறது அப்படின்னு கேட்டார்ல. கையை பிடிச்சு இழுக்கிறது பாஜக தான். உதய் திட்டத்துக்கு ஆதரவு அளிச்சது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அதிமுக.
அந்த திட்டத்தை வலுக்கட்டாயமா கொண்டு வந்தது பாஜக. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலன்னா நீங்க இத்தனை லட்சம் கோடி பெனால்டி கட்டணும்னு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை நிப்பாட்டின வரலாறு இங்க இருக்கா இல்லையா? சரி. அந்த நிலக்கரியை நிப்பாட்டி மின்சார திட்டத்தை முடக்கி இங்கு இருக்கிற எல்லாவற்றையும் சிதைக்கிற ஒரு திட்டமான உதய் திட்டம். மனசாட்சியோட பதில் சொல்லுங்க ரெண்டு பேரையும். அம்மையார் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அதை மீறி தன் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பன்னீர்செல்வம் பழனிசாமியும் போய் மோடியினுடைய கால்களில் விழுந்து கையெழுத்து போட்டு வரல. இதையெல்லாம் நாங்கள் மீட்டெடுக்கிறோம். சொல்றாருல நீங்க செய்யல. ஆமா நீங்க செய்யல. எங்க பிள்ளைகளுக்கு கல்வி நிதி நீங்க தரல. என் முதலமைச்சர் சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், 2000 கோடியில நீ 5000 கோடியில 10,000 கோடி கொடுத்தாலும் இந்தியா ஏத்துக்க மாட்டேன். புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டேன். என் மக்களுக்கு நானே நிதியை ஒதுக்குறேன்னு இந்த பட்ஜெட்ல 5000 கோடி ஒதுக்கி இருக்காருல்ல சார். இதை நாங்க நடத்துறோம். நீங்க நிதி கொடுக்கல. நிதியில் பாரபட்சம், நிதி ஒதுக்குதல் முறைகேடு. சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு கோடி கோடியா கொட்டுவீங்க, தமிழுக்கு கொட்ட மாட்டீங்க. நீங்க சொல்றல 75 ஆண்டு காலமாக நீங்க தூங்கி கொண்டிருந்தீங்களா? 75 ஆண்டு காலம் தூங்கி கொண்டிருந்தீர்களான்னு சொல்லல. காலம் காலமாக ஆரியம் தன்னுடைய பூனை வேலையை செய்து கொண்டே இருக்கும். அடிப்பதுதான் எங்கள் வேலை.